போதைப் பொருள் கடத்தும் கும்பல்களின் மீது தரைவழி, வான்வழி என அனைத்து வழிகளிலும் கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் சூளுரைத்துள்ளார். அதே சமயம் சீனாவுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார். தென் அமெரிக்க நாடுகளில் இருந்து அமெரிக்காவுக்குள் அதிக அளவில் போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டு வருகின்றன. இந்த போதைப் பொருட்கள் அனைத்தும் கடல் வழியாகவும் தரை வழியாகவும் அமெரிக்காவுக்குள் நுழைந்து விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. அதிபர் டிரம்ப் போதைப் பொருள் கடத்தலை தடுக்க கடும் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். அதே சமயம் சர்வதேச எல்லையில் பாதுகாப்பையும் பலப்படுத்தி வருகிறார். குறிப்பாக போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் அதிகமாக பயன்படுத்தும் கரீபிய கடல் பாதையில் ரோந்து பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கரீபியன் கடல் வழியாக போதைப் பொருட்களுடன் நீர்மூழ்கி கப்பல் ஒன்று வருவதாக அமெரிக்க உளவுத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. பின்னர் அமெரிக்க கடற்படை வீரர்கள் போதைப் பொருள் கடத்தி வந்த கப்பலை சுட்டு வீழ்த்தினர். அமெரிக்காவுக்குள் சட்டவிரோதமாக போதைப் பொருள் கடத்தப்படுவதற்கு சீனாவே காரணம் என அதிபர் டிரம்ப் குற்றம் சாட்டினார். அதே சமயம் போதைப் பொருள் கடத்தல் விவகாரம் தொடர்பாக சீன அதிபரிடம் நேரில் கேள்வி எழுப்ப உள்ளதாக டிரம்ப் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் பென்டனைல் என்ற கொடிய போதைப் பொருட்களின் பயன்பாட்டால் சுமார் 3 லட்சத்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த போதைப் பொருள் சீனாவில் இருந்து கடத்தி வரப்படுவதாக நீண்ட காலமாக குற்றச்சாட்டு இருந்து வந்தது. இப்படி பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் தென்கொரியாவில் நடைபெறவுள்ள ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டிரம்பும் சீன அதிபர் ஜின்பிங்கும் சந்திக்க உள்ளனர். இந்த நிலையில் நேற்று வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அதிபர் டிரம்ப் சீன அதிபரை விரைவில் சந்திக்க உள்ளேன் என்றும் அவரிடம் நான் கேட்கப் போகும் முதல் கேள்வியே பென்டனைல் போதைப் பொருள் குறித்துதான் என ஆவேசமாக பேசினார். தொடர்ந்து பேசிய அவர், எங்களது நாட்டுக்குள் பென்டனைலை போதைப் பொருள் விற்பதன் மூலம் சீனா $100 மில்லியன் சம்பாதிக்கிறார்கள். தற்போது அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ துறைமுகங்களில் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதால் வெனிசுலா நாட்டை இடைத்தளமாக பயன்படுத்தி சீனா அமெரிக்காவுக்குள் பென்டனைலை கடத்தி வருகிறது என குற்றம் சாட்டினார். மேலும் பேசிய அவர், வெனிசுலாவில் உள்ள போதைப் பொருள் கடத்தும் கும்பல்களின் மீது தரைவழி இலக்குகள் அனைத்தும் குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படும் என்றும் போர் பிரகடனத்தை நாங்கள் விரும்பவில்லை. ஆனால் அமெரிக்காவுக்குள் போதைப் பொருட்களை கொண்டு வருபவர்களை கொல்லப் போகிறோம் என ஆவேசமாக சூளுரைத்தார்.